ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? mombeautyarts பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம இந்த ஃபன் டஃப் மினி ஃபன் பேக்கை வந்துட்டு அன்பாக்ஸ் அண்ட் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஓகேங்களா? யாருக்கிட்ட இதே மாதிரி ஃபன் க்ளே வந்து இருக்குது அப்படின்றத வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது தெரியாதவங்களுக்காக வந்துட்டு நான் சொல்கிறேன். இது வந்து க்ளே தான், வேறு ஒன்றும் கிடையாது. நான் இதை பழனியில் இருக்க அம்மு அப்படின்ற ஒரு மாலில் தான் வந்துட்டு வாங்கியிருந்தேன். இதில் என்னென்ன எழுதியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினி ஃபன் பேக், அதுக்கப்புறமா இதில் 6 கலர் இருக்குது. தென் என்ன போட்டிருக்காங்க, 3 வயசுக்கு கீழே இருக்க சில்ட்ரன்ஸ்க்கு வந்து இதை கொடுக்கக்கூடாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கு. அவ்வளோதான், சுற்றி இதே தான் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி வந்துட்டு ஸ்டோர் பண்ணணும் அப்படின்றதுமே வந்துட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்கு. வீடியோ கண்டினியூவாக பாருங்கள், நான் சொல்கிறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க, இல்லை நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துட்டு உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பேக்கிங் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்துட்டு ஆன்லைன்லேயுமே வந்துட்டு இருக்குங்க. நான் வாங்கின ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 145 ருபீஸ்க்கு வந்துட்டு வாங்கினேன். ஆன்லைனில் வந்து இது 131 ருபீஸ்க்கு நான் பார்த்தேன். உங்களுக்கு வேணும்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகேவா? ஆக்சுவலாக நான் இது வந்துட்டு வாங்கி ஏமாந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இது வாங்கும்போது என்ன நினச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டரில் வந்துட்டு ஏதாவது ஒரு க்ளே மோல்டு அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருப்பாங்க, ஏதாவது பூ மாதிரியாவது கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்துட்டு இருந்தேன். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இந்த டப்பாவை தான் வந்துட்டு நான் ஓப்பன் பண்ணினேன். ஓப்பன் பண்ணி பார்த்தா வெறும் அட்டையை கொடுத்துருக்காங்க. வடை போச்சே அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏதாவது ஒன்று உள்ளுக்குள்ளே வச்சு கொடுத்துருந்துருக்கலாம். நான் சீரியஸாகவே ஏதாவது ஒன்று உள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பினேன். சரி, ஓகே. இப்போது இந்த மிச்சம் இருக்கிற 6 கலர்ஸ் வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுக்குள்ளேயும் எதுவும் இல்லாமல் இருந்துற போது. இப்போ நான் என்ன நினச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே அந்த பேஸ் கலர் வந்துட்டு க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதனால் இது வந்துட்டு க்ரீன் கலர் க்ளே அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்துட்டு ஓப்பன் பண்ணினேங்க. இதுலேயுமே எப்படி வந்துட்டு ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்றத வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வீடியோ கண்டினியூவாக பாருங்கள், நான் சொல்கிறேன். இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓப்பன் பண்ணும்போது இதுக்குள்ளே வந்துட்டு ஒயிட் கலர் க்ளே வந்துட்டு இருந்துங்க. இது பார்க்குறதுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது இருக்குது இல்லையா, குலோப் ஜாமுன் மாவு இருக்குது இல்லையா, அதை வந்துட்டு பிசைஞ்சு வச்சோம் அப்படின்னா இதே ஒரு டெக்ஸ்சர் தான் நமக்கு கொடுக்கும். இதே மாதிரி தான் இருக்கும். தொட்டு பார்க்குறதுக்குமே வந்துட்டு அதே மாதிரி தான் இருந்தது. குலோப் ஜாமுன் மாவு வந்துட்டு பிசைஞ்சு வச்சதுக்கப்புறம் யாரெல்லாம் வந்துட்டு பார்த்துருக்கீங்க, தொட்டு பார்த்துருக்கீங்க அப்படின்றது தெரியல. நான் தொட்டு பார்த்துருக்கேன், ஸோ அதனால் சொல்கிறேன். இப்போது இதை வந்துட்டு நான் கையில் வந்துட்டு கமுத்தி இந்த ஃபுல் க்ளேமை வந்துட்டு எடுத்துக்கிறேன். ஏதாவது செய்கிறதுக்கு முன்னாடி நான் கையில் வச்சு இந்த மாதிரி விளையாண்டுக்கிறேங்க. இது என்ன ஸ்லைமா, இல்லை இது என்ன கைனடிக் சாண்டா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. யாருக்கெல்லாம் வந்துட்டு க்ளேவை வந்து இப்படி சும்மா அமுத்தி விளையாடுறதுக்கே வந்துட்டு பிடிக்கும் அப்படின்றது வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதோட ஸ்மெல் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நான் கூட ஏதாவது இந்த கலர் ரப்பர்லாம் வந்துட்டு வாங்கினோம் அப்படின்னா அதில் ஒரு சென்ட் ஸ்மெல் அடிக்கும் இல்லையா, அட்லீஸ்ட் அந்த ஸ்மெல்லாவது அடிக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். பட் இதோட ஸ்மெல் வந்துட்டு எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏதோ மாதிரி ஸ்மெல் இருந்தது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை இந்த ஃபைலில் வந்துட்டு பரத்தி வச்சுட்டு தென் ஒரு க்ளே கட்டர் யூஸ் பண்ணி அந்த அச்சு வந்துட்டு அப்படியே வருதா அப்படின்றத வந்துட்டு டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். சூப்பராக வந்துட்டு வந்தது. இந்த மாதிரி எந்த டிசைன் வேணுனாலும் க்ளே கட்டர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு ஷேப்பாக வந்து மாற்றி நீங்கள் விளையாண்டுக்கலாம். கையில் வந்து சுத்தமாக ஒட்டவே கிடையாது. ரொம்ப நல்லா சாஃப்ட்னஸாக இருந்தது. இப்போ கொஞ்சோண்டு க்ளே வந்துட்டு நான் கையில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி உருட்டிக்கிறேன். நல்லா நீளமாக வந்துட்டு உருட்டிட்டு இந்த மாதிரி வளைச்சி வந்துட்டு ஒரு இடத்துல வச்சுக்கிறேங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டப்பா வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒயிட் கலர் க்ளேயை அதே பாக்ஸில் போட்டு நல்லா ஏர் டைட்டாக வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ செகண்ட் வந்துட்டு நான் ரெட் கலர் எடுத்திருக்கேன். ரெட் கலருமே வந்துட்டு டெக்ஸ்சர் வந்து நான் அப்ளை சொன்ன மாதிரியே தான், அந்த மாவு மாதிரியே தான் இருந்தது. தொடுறதுக்கு வந்துட்டு ரொம்ப நல்லா சாஃப்ட்னஸாக இருந்தது. ஃபர்ஸ்ட் க்ளே மாதிரியே தான் வந்துட்டு இதுவுமே சாஃப்ட்னஸாக இருந்தது. ஓகேங்களா? எந்த டிஃப்ரென்ஸுமே வந்துட்டு இல்லை. கலர் மட்டும் தான் டிஃப்ரென்ஸ். கலர் வந்துட்டு கையில் ஒட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக ஒட்டவே இல்லை, கொஞ்சம் கூட ஒட்டலை. நல்லா இருந்தது. தொட்டு பார்க்குறதுக்கே விளையாடுறதுக்கே வந்துட்டு நல்லா இருந்தது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரியே இந்த க்ளேயுமே வந்துட்டு கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி நல்லா வந்துட்டு உருட்டிட்டு அந்த ஃபர்ஸ்ட் க்ளேக்கு பக்கத்துலேயே வந்துட்டு வச்சுக்க போகிறேன். இதோட ஸ்மெல்லுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு அந்த ஒயிட் கலர் ஸ்மெல் மாதிரியே தான் இதுவும் இருந்தது. எனக்கு வந்துட்டு அந்த ஸ்மெல் வந்துட்டு பிடிக்கல. இப்போ அந்த ஒயிட் கலருக்கு பக்கத்துலேயே ரெட் கலரும் வச்சுட்டேன். அடுத்து ஆரஞ்சு கலர் வந்துட்டு எடுத்திருக்கேன். இந்த ஆரஞ்சு கலர் மட்டும் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருந்த மாதிரி இருந்தது, கொஞ்சம் வந்துட்டு கெட்டியாக இருந்த மாதிரி இருந்தது. அந்த அட்டையிலையும் அந்த பாக்ஸ்லேயுமே வந்துட்டு என்ன மென்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு விளையாண்டு அது வந்துட்டு ட்ரை ஆகிடுச்சு, லைட்டாக வந்துட்டு ட்ரை ஆன மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் வந்து வாட்டர் இதில் நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்துட்டு அந்த பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் டிப்ஸ் மாதிரி. இப்போது இந்த ஆரஞ்சு கலரையுமே இந்த மாதிரி எடுத்து நல்லா வந்துட்டு உருட்டிட்டு இந்த ரெட் கலருக்கு பக்கத்தில் வச்சுட்டேன். அடுத்து நம்ம ப்ளூ கலர் எடுத்து பார்க்கலாம். ப்ளூ கலர் ரொம்ப நல்ல சாஃப்ட்னஸாக இருந்தது.
உங்களுக்கு நான் தொடும்போதே வந்துட்டு அது தெரியும் பாருங்களேன். நான் தொடுற இடம்லாம் அப்படியே வந்துட்டு அழகாக நான் என்ன ஷேப்பில் வைக்கிறேனோ அதே மாதிரி மாறிடுது. இப்போ இதிலிருந்தும் கொஞ்சம் நான் எடுத்துகிட்டு இந்த மாதிரி உருட்டிட்டு ஆரஞ்சு கலருக்கு பக்கத்தில் வந்துட்டு இதை வச்சுக்க போகிறோம். இப்போ நான் என்ன வந்துட்டு ரெடி பண்ண போகிறேன், அது என்ன அப்படின்றத வந்துட்டு நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். யார் வந்துட்டு கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். இப்போ அடுத்து எல்லோ கலர் எடுத்துக்கலாம். எல்லோ கலர் வந்துட்டு சேம் ப்ளூ கலர் மாதிரியே சாஃப்டாக இருக்குது. பட் அந்தளவுக்கு சாஃப்ட் இல்லை, ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்குது. இப்போ இந்த எல்லோ கலரையும் எடுத்து இந்த மாதிரி உருட்டிட்டு வந்துட்டு நான் வச்சுக்க போகிறேன். இது வந்துட்டு என்ன பர்பஸ்க்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு பொம்மையோ இல்லை ஏதாவது ஒரு பூவோ ஃப்ரூட்ஸோ அந்த மாதிரி எது வேணுனாலும் நீங்கள் வந்துட்டு இதை யூஸ் பண்ணி வந்து செஞ்சு பார்க்கலாங்க. லாஸ்ட்டாக வந்து க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். இந்த க்ரீன் கலர் வந்துட்டு கொஞ்சம் ஹார்டனாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ இதையுமே கொஞ்சம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி உருட்டிக்க போகிறேன். நீங்கள் குட்டி குட்டி மினி குக்கிங் இல்லைன்னா பார்பி டால் வச்சு விளையாடுறீங்க அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்துட்டு குட்டி குட்டியாக ஃபுட்ஸ் வந்துட்டு செய்கிறதுக்கு இல்லைனா ஜுவல்ஸ் வந்துட்டு செய்கிறதுக்குலாம் வந்துட்டு இந்த க்ளே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். நீங்கள் வந்துட்டு மேக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேண்டாம் அப்படின்றப்போ மறுபடியுமே வந்துட்டு அதை எடுத்து அதே பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக க்ரீன் கலரும் வச்சுட்டேன். தென் ஒரு கட்டர் யூஸ் பண்ணி ஒரு சைடு வந்துட்டு நான் கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஜாயினாக இருக்க பீசஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த மாதிரி தனித்தனியாக எடுக்கும்போது ஒரு கலரோட இன்னொரு கலர் வந்துட்டு மிக்ஸ் ஆகுதா அப்படின்றத வந்துட்டு டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். பார்க்கும்போது நார்மலாக நம்ம க்ளே யூஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு ஒட்டும் அதே மாதிரி தான் வந்துட்டு ஒட்டி இருந்தது. இப்போ இன்னொரு சைடுமே வந்துட்டு கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்மளோட ரெயின்போ வந்துட்டு நான் மேக் பண்ணிட்டேன். நான் வந்துட்டு ரெயின்போ மேக் பண்ணி சும்மா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துட்டு தந்திருக்கேன். உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன வேணுனாலும் வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு இந்த ஃபன் க்ளே கிடச்சிது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்கி. ரொம்ப வந்துட்டு ஒர்த்தாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி எப்போ வேணுனாலும் நம்ம மறுபடியும் எடுத்து வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ளே மோல்டு வந்துட்டு நம்ம வீட்டிலேயே செஞ்ச க்ளே மோல்டு எடுத்திருக்கேன். இந்த க்ளே மோல்டு வந்து எப்படி செய்யணும் அப்படின்ற வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போது ஒரு எல்லோ கலர் க்ளே எடுத்து இந்த க்ளே மோல்டில் வச்சு இந்த டிசைன் லக்ஷ்மி டிசைன் வந்துட்டு நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஏதாவது டிசைன் மேக் பண்ணி கூட வந்துட்டு நீங்கள் விளையாண்டுக்கலாம். ஒரு ஐடியாக்காக வந்துட்டு செஞ்சு காமிச்சேன். க்ளே வந்துட்டு மறுபடியும் அதே பாக்ஸில் ஸ்டோர் பண்ணும்போது நல்லா ஏர் டைட்டாக ஸ்டோர் பண்ணுற மாதிரி வந்துட்டு பார்த்துக்கோங்க. அது மட்டும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு அந்த க்ளே வந்துட்டு வரும். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. டேக் கேர். பை. ஹாய் ஆண்டி, நீங்கள் பண்ணியிருந்த டிக்டாக்டோ கேம் பிரெயின் நானும் ட்ரை பண்ணியிருந்தேன் ஆண்டி. சூப்பராக ஒர்க் ஆகிருந்துச்சு ஆண்டி. இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஆண்டி. சப்போர்ட் டு மாம் பியூட்டி ஆர்ட்ஸ். அக்கா, நீங்கள் வீட்டிலே லைட் லேம்ப் செஞ்சீங்களாக்கா? நானும் செஞ்சு பார்த்தேன். உண்மையிலே செம்ம பியூட்டிஃபுல்லாக வந்துருந்துச்சுக்கா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இருட்டில் வச்சு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சுக்கா. நான் டேப்லாம் விட்டு இன்னுமே டெக்கரேட் பண்ணேன். லைட் ஆஃப் பண்ணிட்டு லேம்பில் லைட் வச்சேங்க்கா. இருட்டில் வந்து வச்சு பார்த்தேங்க்கா. லைட் ஆஃப் பண்ணிட்டு வச்சு பார்த்தா உண்மையிலே செம்ம வெளிச்சமாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுக்கா. சப்போர்ட் மாம் பியூட்டி ஆர்ட்ஸ். சீக்கிரமாக கிவ் அவே வீடியோ போடுங்க அக்கா. தேங்க்ஸ்க்கா.